எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்டாக் பிக் பண்ணுறதுக்கான ஒரு 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 அல்டிமேட் கைட்லைனை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சும்மா போகிறோம், ஒரு ஸ்டாக் பார்க்குறோம், நல்லா இருக்குது, செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் அதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு அப்படி சூஸ் பண்ண போகிறோம். அதில் அப்படி சூஸ் பண்ண தான் லாங் டேர்முக்கு நம்மளால் ஒரு ஹெல்த்தை வந்து ஒரு வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த இதை வந்து லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸ் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அவங்க எதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் நம்மளாம் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நோட் புக் எல்லாம் யூஸ் பண்ணி நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லூஷன் அப்படின்னா எதெல்லாம் இல்லூஷன் அப்படின்னா, இப்போ நடக்கிறது டெய்லி உங்களுக்கு ஒரு நியூஸ் வருதுல்ல, அது மேக்ரோ மேக்ரோ நாய்ஸஸ், ஃபெட் ரேட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், வார் இன்ஃபர்மேஷன், டேரிஃப் இன்ஃபர்மேஷன், நம்மளோட பட்ஜெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் வருது எல்லாமே நாய்ஸஸ். நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுல எதை அப்படின்னா அதோட பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அதை ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம ஒரு நல்ல பிஸ்னஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன, நம்ம வந்து ஒரு ஒரு கம்பெனியோட பார்ட்னர் ஆக போகிறோம். ஸோ பார்ட்னர் ஆகும்போது சுற்றி இருக்கிற விஷயங்களை கவனிக்காமல் அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி அந்த கம்பெனியை லீட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளால் லாங் டேர்ம் ஒரு வெல்த் கிரியேட் பண்ண முடியும். அதுதாங்க இது. ஸோ லைஃப் இஸ் வெரி சிம்பிள், பட் வி இன்சிஸ்ட் ஆன் மேக் இட் காம்ப்ளிகேட்டட். அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சிம்பிள், நம்ம வந்து அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. ஸோ அப்படி பண்ணாமல் சிம்பிளாக பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஃபில்டர்ஸ் வச்சுருக்கோம். வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ண போகிறோம் ஸ்டாக்ஸை. நம்ம ஒரு 100 ஸ்டாக், ஒரு 2 ஸ்டாக் பார்க்குறோம்னா அது எதை எலிமினேட் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும், எதை செலக்ட் பண்ண யோசிக்கக்கூடாது. ஸோ அந்த எலிமினேஷனுக்காக நம்ம எடுக்கிற ஃபில்டர் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் டயட் அப்படின்னா எந்த இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு கிட்டரியா வச்சுக்கணும். யூடியூப் வருது, நிறைய வெப்சைட்டில் இருக்குது, நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணுவாங்க, அதெல்லாம் கன்சியூம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எது வேணுமோ அதை கன்சியூம் பண்ணணும். அதான் இன்ஃபர்மேஷன் டயட் அப்படிங்கிறது. பிஸ்னஸ் மோட், சும்மா போகிறோம் ஒரு பிஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படிலாம் வாங்கக்கூடாதுங்க. அந்த பிஸ்னஸ் உண்மையிலே ஃபோக்கஸாக இருக்காங்களா, அந்த செக்டரில் அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணணும். அப்போ அதோட ஃபைனான்சியல் என்ஜின் எப்படி இருக்குது, ஸோ அது கரெக்டாக இருக்கா இல்லையா. பிஸ்னஸ் நல்லா இருந்தாலும் அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் சூஸ் பண்ண முடியாது. அப்போ அதோட மேனேஜ்மெண்ட் இன்டெகிரிட்டி, நம்ம வந்து அந்த கம்பெனியோட பார்ட்னர் ஆக போகிறோம். ஸோ அப்போ அதோட மேனேஜ்மெண்ட் இன்டெகிரிட்டி நல்லா இருக்கணும். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அண்ட் ஃபைனலாக இது வந்து நமக்கு வேல்யூவேஷன் சைக்காலஜி. ஒரு வேல்யூவேஷன் எப்படி ஸ்டாக்கு பிடிச்சாலும் நம்ம எப்படி ஒரு அது டவுனில் போனால் கூட நம்ம எப்படி நம்மளோட மைண்ட் செட்டை வச்சு அந்த அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது. ஸோ இந்த 5 ஃபேக்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டாக் வந்து எலிமினேட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதோட எலிமினேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 5 ஃபேக்டரை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டயட், எதை கன்சியூம் பண்ணி எதை கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த டீட்டெயில் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டில் சொல்லிடுறேன். ஸோ எதை கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் எதை இக்னோர் பண்ணணும் அப்படின்னா, டெய்லி வர நியூஸஸ், மேக்ரோ ஈவெண்ட்ஸ், அப்புறம் டிப்ஸு ட்ரிக்ஸு, இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுங்க. எதை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ரிப்போர்ட்டு, ஸ்க்ரீனர், வாட்ச் லிஸ்ட்டு, அப்புறம் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட், இதை வந்து மானிட்டர் பண்ணணும். எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன், கான்காலு, அதை விடுற எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் எடுத்துக்கணும். கம்பெனி விடுற இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு கம்பெனியோட கான்கால் அட்டன் பண்ணுறீங்கன்னா நோட்ஸ் எடுக்க வேணாம். நோட்ஸ் நமக்கு நிறைய வகைகளுக்கு கிடைச்சிடும். அவங்க எப்படி பேசுகிறாங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கிறத பார்க்கணும். ஸோ அதுதான் முக்கியம். அதுதாங்க முக்கியம். அதை விட்டுட்டு சும்மா உட்காந்து நானும் நோட்ஸ் இருக்கேன், எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அது எந்த வகையிலும் யூஸ் ஆகுது. ஸோ இதுதாங்க நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட், இன்ஃபர்மேஷன் டயட் அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை இக்னோர் பண்ணுங்கள், இதை மானிட்டர் பண்ணுங்கள், இதை மட்டும் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து ஒவ்வொரு செக்டரும் ஒவ்வொரு மாதிரி ரிசர்ச் பண்ணும். அது எப்படி அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 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 செக்டரில் ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதே செக்டருக்கு ஸ்மால் கம்பெனியோட ப்ரெசன்டேஷனை எடுத்து பாருங்கள், சிம்பிளாக புரியும். அதுக்கப்புறம் அடுத்த கம்பெனியை எடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு செக்டருக்கும் ஒரு கீ மெட்ரிக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல்னா ஏஆர்பிஓ, ஆவரேஜ் ரெவன்யூ பெர் ஆக்குபைட் ரூம். ரீட்டெயில்னா சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத். பேங்க்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். ஸோ இந்த மாதிரி கீ ஃபேக்டரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் கரெக்டாக மீட் ஆச்சுன்னா எடுக்கணும். ரெண்டாவது வந்து ஒரே ஒரு செக்டரில் ஒரு 4-5 கம்பெனி எடுத்து வச்சுட்டு அது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணி அவங்கவுங்க என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் மேனேஜ்மெண்ட் இன்டகிரேஷன் அப்படின்னா அவங்க கொடுக்குற வீடியோவை நீங்கள் பார்க்கணும். என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன செக்டரில் நடக்குது, ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்க மட்டும் இல்லை, அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டாக யார் யார் என்ன பேசணும் இல்லை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஸோ அப்புறம் இது கூட தேவையில்லை. அப்புறம் எப்படின்னா ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸ் மோட்
ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இன்ஃபர்மேஷன் டைட் பண்ணணும் எப்படி ஆஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மோட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸோட மோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்ட் தான் அந்த பிஸ்னஸ் ஒரு ஸ்ட்ராங் மோட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து அதோட கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கிரேட்டர் தென் 20% இருக்கணும். ஓகே, அப்போ தான் அதுக்கான ப்ரைஸிங் பவர் இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட என்னால் வந்து நான் நினைக்கிற ப்ரைஸில் என்னோட ப்ராடக்ட் விற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ். நான் வந்து ஒரு எஃப்எம்சிஜியில் இருக்கேன், நான் தேவையில்லாமல் ஒரு பெயிண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், நான் தேவையில்லாமல் ஒரு டயர் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம். அவங்க எந்த செக்டருக்கும் அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு கம்பெனியை இம்ப்ரூவ் பண்ணால் தான் அது மூலம் நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு ஃபோக்கஸில் இருக்காங்கன்னு பார்க்குறோம். தேர்ட் பாயிண்ட் வந்து கஸ்டமர் லாயல்ட்டி. இப்போ வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்தால் போதும் அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு அதோட ப்ரைஸை ஏற்றாமல் அப்படி இப்படி பண்ணாமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா பாதி அவங்க எடுத்துகிட்டு பாதி நம்மகிட்ட பாஸ் பண்ணால் கூட ஒரு நல்ல கம்பெனி. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பீட்டர் லிஞ்ச் வந்து இந்த கேட்டகரி வந்து கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, ஸ்லோ க்ரோவராக இருக்கணும், ஸ்டால் வாட்டாக இருக்கணும், சைக்கிளிக்கலாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக க்ரோவராக இருக்கணும், அப்புறம் வந்து டேர்னர் ஒன்று இருக்கணும், அசெட் ப்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சு தான் நம்ம அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு மூட் இருக்குது, நல்ல மூட் உள்ள கம்பெனி அப்படின்னு சூஸ் பண்ண முடியுங்க. ஸோ சேல்ஸ் க்ரோத் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் க்ரோத் வந்து 20% மேலே இருக்கணும், எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் ஆன் பிஸ்னஸ் இருக்கணும், கஸ்டமர் லாயல்ட்டி இருக்கணும். இதுதான் மோட். பாயிண்ட் நம்பர் 2 வந்து நம்ம பார்க்குறது. அப்புறம் வந்து பாயிண்ட் நம்பர் 3 வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதோட இன்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்ஜின்னா அதுதான் இங்கே வந்து நம்ம பேசுவோம். அதாவது லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு ஈரானியர் மார்ஜின், ஈரானியர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் சேல்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒரு 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 கம்பெனியோட டாப்ல என்னென்னா ரெவன்யூ, கிராஸ் ரெவன்யூ சேல்ஸ் தாங்க. ஸோ அது வந்து அதிகமாக இருக்கணும். அப்புறம் வந்து மிடில் வந்து இபிட்டா அப்படிமோ, அந்த ரெவன்யூ அப்புறம் அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து நெட் ப்ராஃபிட், பாட்டம் லைன் எல்லாம் எதுவுமே இதெல்லாம் போக மிச்சம் கடைசியாக கைக்கு வர்றது தான். ஸோ நெட் ப்ராஃபிட் குரோத் வந்து க்ரோவிங் இல்லாமல் கிராஸ் ரெவன்யூ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நெட் ப்ராஃபிட் கம்மியாகிட்டே வருது பட் கிராஸ் ரெவன்யூ அதிகமாகுது போனாலும் அது ஒரு ரெட் ஃப்ளாக். ஸோ அந்த மாதிரி கம்பெனி மேலே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அப்புறம் எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, ஆர்ஓஇ வந்து 15 to 20% இருக்கலாம். அப்புறம் ஆர்ஓஇ சிஇ வந்து 15% கிரேட்டர் தென் 50% இருக்கணும். அப்போ லிக்விடிட்டி, அதாவது கரண்ட் ரேஷியோ வந்து மோர் தென் 1 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கம்பெனியை சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது 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 என்னன்னு கீழே போட்டிருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து ஃபைனலாக டெப்ட் இருக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. இருக்கலாம். அது எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே போட்டிருக்காங்க. ஒரு சஸ்டைனபிள் டெப்ட்டுக்கும் ஒரு டாக்ஸிக் டெப்ட்டுக்கும் டெப்ட் தான் போட்டிருக்காங்க. ஒரு கம்பெனி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கன்சர்ன் கேஷ் ஃப்ளோ இருக்கிற கம்பெனி கடன் வாங்கிச்சு அப்படின்னா அதால் கட்ட முடியும். அப்படி இல்லைனா அவங்களோட ப்ராஃபிட்டோட டெப்ட் அதிகமாக இருந்தால் அதால் பண்ண முடியாது. ஸோ அதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து ரிமைனிங் ஹையாக இருக்கணும். ஓகேங்களா? அங்கே இங்கே வந்து அப்படி இல்லை. ரேசிங் டெப்ட் வந்து அதாவது நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் நிறைய பே பண்ணிட்டே இருக்கிறீங்க, உங்கள் வருமானத்தில் பாதி இன்ட்ரெஸ்ட் போனால் எப்படி லாபம் வரும், அந்த மாதிரி இல்லாத ஒரு கம்பெனியாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி அப் சைக்கிள் டவுன் சைக்கிளில் அதால் கடனை கட்ட முடியுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ மோஸ்ட்லி கடனை வாங்கக்கூடாது. அப்படி கடன் வாங்கியிருந்தா அந்த கம்பெனி இந்த மாதிரி ஃபேக்டர் பார்த்து அதை அடைக்க முடியுதா அந்த கம்பெனி சூஸ் பண்ணிங்கன்னா அதை எலிமினேட் பண்ணிடணும். ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட கேஷ் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ பாசிட்டிவ் கேஷ் ஆப்ரேட்டிங் வழியாக கேஷ் ஃப்ளோ வருதா, பாசிட்டிவ் ஆப்ரேட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ் இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து அதோட கேபிட்டல் எக்ஸ்பென்சருக்கு வந்து பாசிட்டிவாக ஹெல்ப் பண்ணுறான்னு பார்க்கணும். இல்லை இப்போ நெட் ப்ராஃபிட் வந்து பெருசாக போகுது, கேஷ் ஃப்ளோவே இல்லைன்னா அது ஒரு ரெட் மார்க், அதையும் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கணுமா அப்படின்னு பார்த்துக்கணும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பொதுவாகவே ஹையில் இருக்கணும். அதே மாதிரி எஃப்ஐடியை வந்து நிறைய வச்சுக்கணும். ஒரு கம்பெனியில் மினிமம் 60% மேலே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் குட். 60 இப்போ நான் சொல்கிறேன், 50 மேலே இருந்தால் கூட பரவாயில்ல. பட் டிஐஎஃப்ஐயும் கரெக்டாக இருக்கணும் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டும் அது மாதிரி ஒரு கரெக்டான ஃபேக்டரில் இருந்தால் அந்த இதை வந்து நம்ம வந்து லாங் டைம் வச்சுக்கலாம். ஒருவேளை ப்ரொமோட் கூட அதிகமாக அதை நிறைய பிளச் பண்ணியிருந்தாலும் இஷ்யூ. ஸோ லோ ப்ரொமோட் ஹோல்டிங் ரிஸ்க்கு, அதை வந்து அவங்க வந்து பிளச் பண்ணியிருந்தாலும் ரிஸ்க்கு. அதுக்கப்புறம் அட்ரேஷன் வந்து டாப் மேனேஜ்மெண்ட் அதிகமாக இருந்தாலும் அந்த கம்பெனி நம்ம வந்து இக்னோர் பண்ணிடலாம். அப்புறம் வந்து நம்ம பார்த்தது வந்து அதோட வந்து ஃபோக்கஸ். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் இன்டெகிரிட்டி வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ மேனேஜ்மெண்ட் இன்டெகிரிட்டியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கம்பெனி ஃபோக்கஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு டெக்ஸ்டைல் பண்ணுற பிஸ்னஸ் வந்து அவங்க வந்து ஃபார்வர்ட் இன்டெகிரிட்டி ஒரு அப்பேர் ஸ்டோர் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா குட் பிஸ்னஸ். இல்லை பேக்வர்ட் இன்டெகிரிட்டி ஒரு யானை ஆரம்பிக்க போகிறாங்கன்னா குட் பிஸ்னஸ். அவங்க தேவையில்லாமல் பெயிண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்குன்னா அது ஒரு ஒஸ்ட் பிஸ்னஸ். ஸோ அவங்க ஃபோக்கஸ் வந்து டைலூட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி
பிஸ்னஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அப்புறம் 15 குவார்ட்டர் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா 15 குவார்ட்டர் 4 இயர்ஸ் வந்து அதோட ஏர்னிங் பர் ஷேர் வந்து அதிகமாக இருக்கணும் அண்ட் அவங்க டிவிடெண்டும் கொடுக்கணும். இப்படி கொடுத்தாங்கன்னா அது ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்சிஸ்டாக பே பண்ணுறாங்க, கன்சிஸ்டாக ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா அது ஒரு நல்ல கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனி சூஸ் பண்ணிட்டு போகிறது பெட்டர் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வேல்யூவேஷன், நம்ம லாஸ்ட்டு செக்மெண்ட் வந்துட்டாங்க வேல்யூவேஷன் அண்ட் நம்மளோட சைக்காலஜி அப்படிங்கிறது. ஸோ வேல்யூவேஷனாக ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு இது கிரஹாம் ரூல் பற்றி பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதெல்லாம் பீக், இதெல்லாம் பீக், இங்கெல்லாம் பை பண்ணுறாங்க, இது வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ கீழே இருக்கும்போது நல்ல எந்த கம்பெனியும் ஒரு நல்ல கம்பெனி அப்படி தான் பண்ணணும். ஒரு கிரேட் கம்பெனி பார்த்து டெரிபிள் பிரைஸ் பேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு நல்ல கம்பெனி நீங்கள் போய் ஹை ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணால் பேட் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் ஒரு நல்ல கம்பெனியை இந்த மாதிரி அது இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ கீழே இல்லை ஒரு டவுன் டைமில் நம்ம ஒரு மாதிரி இந்த மாதிரி வார் டைமில் ஏதாவது ஒரு டைமில் அடிபோட்டு கிடக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணுறது தான் அதோட நம்மளால் நல்ல ஒரு கெயின் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் டீ கோட்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங்னா ப்ரைஸ் டு புக் அப்படிங்கிறத பற்றி இங்கே வந்து வாட் இட் மீன்ஸ். ஸோ பி வந்து 10 இருக்குன்னா யூஆர் பே 10 டைம்ஸ் டு ஏர்ன் 1 ஆஃப் கம்பெனி ப்ராஃபிட். இப்போ பி 100 இருக்குன்னா நீங்கள் 1 ரூபா ஏர்ன் பண்ணுறதுக்கு 100 ரூபா பே பண்ணுறீங்கன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து எந்தெந்த கம்பெனி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி, அசெட் லைட் பிஸ்னஸ் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வெறும் பிஇ மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாதுங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ பிபி ப்ரைஸ் டு புக் அப்படின்னா லிக்விடிட்டி வேல்யூவேஷன் வந்து கம்பெனி ஃபிசிக்கல் அசெட், அதாவது ப்ரைஸ் டு புக் அப்படின்னா இப்போ வந்து ஒன்று இருக்கும் இல்லை ஒன்று கம்மியாக இருக்குது பெட்டர் அப்படிம்பாங்க. அதாவது இப்போ வந்து அவங்க 100 ரூபான்னு வச்சுருக்காங்கன்னா அதோட எல்லாத்தையும் அதான் ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ 100 ரூபா அப்படின்னா 100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் ஒன்றுக்கு மேலே தான் அர்த்தம், 100 ரூபாய்க்கு கீழே இருந்தால் ஒன்று கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்களோட அசெட் எல்லாம் விற்றா 100 ரூபா அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃபஸ்ட் சைடில் தான் வேணும். இது வந்து எதுக்காக வரும் அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ், பேங்கிங், மேனுஃபேக்சரிங் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதுவும் இந்த இடத்துல பிபி லெஸ் தென் 1 அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்த்தி அப்படிங்க பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட், இது எல்லாமே நாய்ஸஸ்ங்க, ஓகேங்க. இந்த இப்படிலாம் போயிட்டு வரலாம் நாய்ஸஸ், அதெல்லாம் பார்க்காம லாங் டேர்ம் வெல்த்துக்கு கீழே வரும்போது வாங்க, மேலே கம்மி தான் இருக்குது, கீழே வரும்போது வாங்க, இப்படியே போயிட்டே இருந்தவங்க லாங் டைமில் உங்களால் ஒரு நல்ல இது வந்து பில்ட் பண்ண முடியும். அதுதான் இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ சார்லி மங்கல் வந்து இது வந்து மைண்ட் செட், கடைசியாக வந்து மைண்ட் செட்டை வந்து அவங்க வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்க, ஒரு கம்பெனி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்தா நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வச்சிருக்க போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அக்னாலஜ் பண்ணிக்கணும் உங்களுக்கு எது தெரியாது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு எல்லாம் தெரியும், ஒரு கம்பெனியை வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கூடாது. ஒரு கம்பெனியில் 10% இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கூட குட்டு தான். பட் நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் தான் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த சர்க்கிள் ஆஃப் காம்படிஷன் இருந்து நீங்கள் வந்து ஜெயிக்கணும். ரெண்டாவது வந்து எக்ஸ்ட்ரீம் பேஷண்ட் வேணும். ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறீங்க, நல்ல கம்பெனி தானே, ரொம்ப நாள் காத்திருக்கும், இன்னமும் இன்னைக்கு போட்டு நாளைக்கு வந்துடாது. ஸோ நீட்டு சம்டைம் வரலாம், மோஸ்ட்லி வரலன்னா வெயிட் பண்ணுங்கள், தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த கம்பெனி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, ரிஸ்க்கை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணுங்க. ஸோ க்ரௌட் சொல்கிறாங்க, க்ரௌடு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் போகாமல் ஒன்லி ஃபேர் டேல்ஸ் நிறைய வரும். இந்த கம்பெனி சூப்பர் கம்பெனி, அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் கதை வரும். அதெல்லாம் விட்டுட்டு கரெக்டாக இந்த கம்பெனிக்கு இதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி யார் சொல்லி கேட்காம நீங்களே டிபெண்டாக முடிவெடுத்து இந்த கம்பெனி வாங்குறது தான் பெட்டருங்க. ஸோ இதுதாங்க ஃபைனலாக அவங்க சொல்ல வருது. ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்டில் வந்து நம்ம மைண்டை வந்து டிசைட் பண்ணிக்கலாம், வெதர் வி ஆர் எலிஜிபிள் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் நாட் அப்படிங்கிறது வந்து இந்த 10 பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நாமினல் ஜிடிபி வந்து செக்டர் அவுட் இது பண்ணுதா அப்படிங்கிறது. ஸோ பிஸ்னஸ் மோட் இருக்கா அது நம்ம பார்த்தோம். கிராஸ் மார்ஜின் வந்து 20% மேலே இருக்கணும். அப்புறம் இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்குது. அப்புறம் ROE CE வந்து 50% மேலே இருக்குது. லிக்விட் டெப்ட் கரண்ட் ரேஷியோ வந்து சஸ்டைனபிளாக இருக்கா, கேஷ் ஃப்ளோ இருக்கா, அவங்க வந்து ப்ரொமோட்டர் வந்து எப்படி வச்சிருக்காங்க, ஹோல்டிங் வச்சிருக்காங்க, கேபிட்டல் அலோகேஷன் ஃபோக்கஸ் ஆன் பிஸ்னஸ் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் வேல்யூட கம்மியாக இருக்கா, உங்களோட பிஹேவியர் நீங்கள் ஃபோமோட வாங்குறீங்களா இல்லை இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வாங்குறீங்களா, அதான் இங்கே சொல்லியிருந்தாங்க. அதாவது கூட்டமாக போய் ஒரு செக்டரை வாங்கி இப்போ வந்து கோல்டு எல்லாரும் ஓடுறாங்க, கோல்டு போய் வாங்கக்கூடாது, அது ஆல்ரெடி பீக்கில் போயிடுச்சு. அது கோல்டை யாருமே கண்டுக்காமல் இருக்கிற சமயத்தான் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக் யாருமே கண்டுக்காமல் இருந்தாங்கன்னா நீங்கள் அப்போ போய் வாங்கணும். ஸோ இந்த 10 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 10 பாயிண்ட் வச்சு தான் நம்ம வந்து ஒரு இனிமேல் நம்ம ஸ்டாக் சூஸ் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக இதுதாங்க. ஸோ ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. பட் நம்மளோட பிஹேவியரும் பேஷண்ட் தான் இந்த ஸ்டாக்ல நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட சார்லி மங்கர் சொல்கிற பேசிக் டேக் சிம்பிள் ஐடியா அண்ட் டேக் இட் சீரியஸ்லி, அவ்வளோதாங்க. ஒரு சிம்பிள் ஐடியா எடுத்து நம்ம அதை வந்து சீரியஸாக நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணால் நம்மளால ஜெயிக்க முடியும்.
ஓகேங்களா? ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. நம்ம இப்போ ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம்னா அது இந்த பாயிண்ட் 10 பாயிண்ட் அதை வந்து கவர் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து அதுக்கான ரிசல்ட்டு தான் உங்களை சொல்ல போகிறோம். ஸோ அதை நம்ம இனிமேல் பண்ண போகிறோம். ஸோ அது இனிமேல் ஒன் பை ஒன்னாக வரும். என் டைம் கிடைக்கும் போது ஒரு நல்ல ஸ்டாக் எடுத்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த சொல்லியிருக்க மாதிரி அந்த செக்டரில் ஒரு 4 ஸ்டாக் எடுத்துகிட்டு ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் எடுத்து அதே செக்டருக்கு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல ஸ்டாக் சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.